ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து விக்கனங்கள் நேரிடாதபடி எங்களை கிருபையாய் காத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமாய் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆச்சரியமாய் காரியங்களை வாய்க்க பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். சூப்பர் நேச்சுரலாக சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து நீர் எவ்வளவு பெரியவர், எல் ஷடாய், ஏலோயீம், சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையிலே உயர்வு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், கல்வி, அறிவு, அடுத்த ஆண்டுக்கான சேர்க்கை, சரீரத்தில் நல்ல சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், நல்ல வீடு, வேலையிலே உயர்வு, மாறுதல், குடும்பத்திலே அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பொருத்தனை எடுத்து இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாம் ஒரு பொருத்தனையோடு கூட காரியங்களை நேற்றே செய்தது ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகாலையிலே யாக்கோபின் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து அவனை தேற்றி அனுப்பினீர். அப்படியே எங்களுக்கும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்ப போகிறீர். ஸ்தோத்திரம். நாங்கள் உலகத்துக்குள் புறப்பட்டு போகிற பொழுது ஆவியிலின் நிரப்பப்பட்டவர்களாய் அதிசயத்தை காணப்போகிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட, ஆச்சரியத்தை காணப்போகிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் உலகத்துக்குள் புறப்பட்டு போக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பணும். ரைட்? ஆண்டவர் இந்த பாட்டை ஏன் கொடுக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் இதை சேர்ந்து பாடுகிற பொழுது நாம் விசுவாசத்தில் இன்னும் ஊன்ற கட்டப்படுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம். நம்புவேன்
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. எல்லா கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. கன்ஃபஸ். எப்படி? ஆண்டவரே உண்மையே நம்புவேன் சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து இயேசுவே உண்மையே நம்புவேன். கர்த்தாவே, யெகோவா ஈரே, எலோஹீம், எல் ஷடாய், சர்வ வல்லவரே உண்மையே நம்புவேன். எல்லா கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க வாகனத்துல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இயேசுவை நம்புவேன் கைகளை உயர்த்தி நல்லா உச்சரித்து சொல்லுங்க. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார், அவர்கள் என்னை கொன்று போட்டாலும் அவரே நம்புவேன். ஆமென். எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஆபிரகாம் நம்பினார், ஆபிரகாம் நம்பினார், கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். யாக்கோபு நம்பினார், 2 பரிவாரங்களோடு கூட கர்த்தர் அவனை அழைத்து வந்தார். இப்படி தாவீது நம்பினார், அரசு அவையில ராஜாவாக அமர பண்ணினார். யோசேப்பு நம்பினார், யோசேப்பை கவர்னராக கர்த்தர் உயர்த்தினார். தானியேல் நம்பினார், தானியேலை கர்த்தர் அந்த ராஜ்யத்தின் முதல் அதிகாரியாக கர்த்தர் அவனை மாற்றினார். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறை வந்ததாக சரித்திரம் இல்லை. நாம் நம்புவோம், எல்லாம் விசுவாசிப்போம். திருமணத்திற்காக நம்புவோம், வேலைக்காக நம்புவோம், மாறுதலுக்காக நம்புவோம், குழந்தைக்காக நம்புவோம், வீட்டுக்காக நம்புவோம், வீடு வாங்க நம்புவோம், புதிதா நம்ம வாழ்க்கையில புதிய பிஸ்னஸ் தொடங்கும்படியா இயேசுவை நம்பி நாம் இறங்குவோம். உலகத்துல வேறு யாரையும் நம்பி, அப்பா அம்மாவை நம்பி, பெற்றோர் பிள்ளைகளை நம்பி, அல்லது ஃப்ரெண்ட்ஸை நம்பி இறங்காம இயேசுவை நம்பி நாம் இறங்குவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து கொடுப்பார். அவர் பரலோகத்தின் வாசல்களை திறப்பார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறவர். நாம் விசுவாசியாத பல காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையை நடத்துகிறவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று அநேகருக்கு நல்ல ஆலோசனையாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரெபேக்காள் ஒரு நல்ல மகளாக இருந்தால், அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நல்ல மகனாக நல்ல மகளாக பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அது வயதானாலும் சரி, வயதுக்கு வந்த பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், நல்ல பிள்ளைகளாக இந்த வீட்டில் பெயர் எடுக்க வேண்டும். இந்த பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் ரொம்ப அழகாக அவங்க அப்பா பேர் போட்டிருக்காங்க. அவ ரூபம் மகா ரூபவதியாய் இருந்தால், கன்னியாய் இருந்தால், புருஷனை அறியாத கன்னியாய் இருந்தால், ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தால். நேற்று ஒரு காரியத்தை சொல்ல வந்தேன், அதை என்னால் சொல்ல முடியல.
அப்போ துறவு எப்படி இருக்கும்னா, கிணறு, அந்த காலத்தில் நீங்கள் கிணறு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கிணற்றுல நம்ம கயிறு வைத்து தான் நம்ம சேர்ந்துவோம், இழுப்போம். ஆனால் இந்த பெரிய துறவுலாம் பெரிய கிணறாக இருக்கும், அதில் நடப்பதே ரொம்ப சிரமம். அத்தனை ஒட்டகங்களும் வார்க்க அவங்க சொல்கிறாங்க 40 to 50 தடவை கிணற்றுக்குள் போய் வெளியே தண்ணீரோடு வந்து அவள் தண்ணீரை நிரப்பி அந்த எலியேசருக்கும் ஒட்டகங்களுக்கும் வார்த்தாலாம். எத்தனையோ கேலன் ஆஃப் வாட்டர்ஸ் குடிக்கும் அதில். ஒரு பெண் ஒரு 20 to 40 times இறங்கி கிணற்றுல ஏறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு பெண்களை ஆண்டவர் பவர்ஃபுல்லாக அவர் படைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு எப்படி ஒரு நல்ல மகள் நல்ல மனைவியாக மாறப்போகிறாள் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வைஃப், இது ரொம்ப நல்லது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான், ரைட்? புதிதான சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்வோம், ஆவியானவர் துணையோடு கற்றுக்கொள்வோம். 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இந்த அம்மா எலியேசர் அழைச்சிட்டு வராங்க ரெபெக்கால. அப்போ ரெபெக்கால் தன்னுடைய வீட்டிலிருந்து தியானித்து கொண்டிருந்தான். பாருங்க, இந்த புருஷனுடைய குவாலிட்டியை நான் சொல்றேன். ஏன்னா சைமல்டேனியஸா பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி ஆண்டுடைய வசனம் போனோம். நல்ல மனைவி எப்போ ஒரு ஒரு வாலிபனுக்கு கிடைக்கும் அல்லது ஒரு ஆணுக்கு கிடைக்கும்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, அவன் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். 63ஆம் வசனம், ஜெனசிஸ் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். தியானித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஈவினிங் டைம் தான், நல்ல கவனிங்க, ஈவினிங் டைம்ல தியானம் பண்ண போனான். ஆங்கிலத்துல தியானம்னா என்னன்னு போட்டிருக்கு, நீங்க சொல்லுங்க, எழுதி அனுப்புங்க. மெடிடேட் பண்ண போனான். எதை? கடவுளை. இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லாத சமயம் இது. மோசேயின் பிரமாணங்களும் கட்டளைகளும் இல்லாத காலம் இது. இது ரொம்ப ஆதி காலம், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம், ஆபிரகாமுக்கு பின் வருகிற காலம். ஆனாலும் தியானம் பண்ண போனான். ஆண்டவரை முன்னிறுத்தி, கர்த்தரை முன்னிறுத்தி அவன் தியானம் பண்ண போனான். என்ன தியானம் பண்ணியிருப்பான்? அநேக காரியங்கள். எப்படி அப்பா ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அதன் பிறகு அவனுடைய சகோதரனோட கூட எப்படி அவங்க புறப்பட்டு வந்தாங்க, எப்படி சகோதரன் பிரிந்து போனான், கர்த்தர் எப்படி அவர்களை இருவேறாக பிரித்தார், பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில சாராள் வாழ்க்கையில அற்புதங்கள் எப்படி நடந்தது, அதுல 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு எப்படி பிறந்தான், இதுல இஸ்மவேல் பிறந்த விதம் என்ன, ஆகாரை கர்த்தர் எப்படி பார்த்தார், ஆகாரின் கண்ணீரை எப்படி கண்டார், அதுக்கப்புறம் ஆபிரகாம் சாராள் மரித்த பிறகு கேத்துரால் அப்படின்னு ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணி கொண்டார். அவருக்கு பிள்ளை பிறந்தது. கிட்டத்தட்ட ஆபிரகாம் உடைய மனைவியாகிய சாராள் மரித்த பிறகு 40 ஆண்டுகள் அவன் துக்கித்து கொண்டிருந்தான். இல்லை, 40 ஆண்டுகள் இல்லை, மேபி 3 years, 3 to 3 years. ஏன்னா அவன் வளர்ந்து வந்துட்டான், அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா இறக்குறாங்க. அல்லது அந்த 3 years of tears,
நல்ல கவனிங்க. 3 years of tears. அம்மாக்காக துக்கம் கொண்டாடினான். துக்கத்திலே இருந்தான். அனாதியாய் விடப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள் எங்க பெற்றோர்களை நினைத்துக் கொள்கிற பொழுது எனக்குள்ள வருகிற ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம அனாதையாய் விடப்பட்டோமோ என்ற ஒரு கவலை. அதே சமயம் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு அதுக்கு எப்பவுமே நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரிங்களா? அதனால ஒரு 3 வருஷம் அளவும் தன் தாய்க்காக அவன் துக்கம் கொண்டாடினான். அடுத்து என்ன மெடிடேட் பண்ணியிருப்பான்? நான் இதை பத்தி உங்களுக்கு விளக்கமா அப்புறம் பேசுறேன். எப்படி ஆபிரகாம் தன்னை பலிபீடத்தில் வந்து வைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகம் எப்படி போனது? கர்த்தருடைய வார்த்தை அங்கிருந்து வரும் பொழுது ஈசாக்கு அதை தெளிவாய் கேட்டான். ஸோ கர்த்தருடைய நடத்துதலை குறித்து அவன் தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஈசாக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் இஸ்மவேல் பலிபீடத்தில் வைக்கப்படவில்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. ஆகாரும் அவருடைய பிள்ளையும் கேத்தூரால் அவருடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. யாரெல்லாம் பலிபீடத்தில் தாம் பிள்ளைகளை வைக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் தியான புருஷராக மாறுவாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை பலிபீடத்துல வைங்க, அப்பொழுது உங்க பிள்ளைகள் தியானிக்கிறவர்களாக மாறுவாங்க. நான் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷனே பாக்கியவான். இஸ் a blessed. பாக்கியவான் என்ற வார்த்தையை நீங்க அப்படி படிக்காதீங்க, பவர் டிரான்ஸ்லேஷன்ல படிக்காதீங்க. பாக்கியவான் என்ன? ட்ரூலி பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லா விதத்திலும், ஆவியில, ஆத்துமத்துல, சரீரத்துல, பொருளாதாரத்துல. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அவனுக்கு ஓரை குறைவும் இல்லை. அதனால தேடி 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 எடுத்து வாசிங்க பைபிளை. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வாசிங்க, தேடி. உங்க பேக்ல ஒரு பைபிள் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆங்கிலம் இருக்கட்டும், தமிழ் இருக்கட்டும். அதே போல் உங்கள் மொபைலில் கண்டதை பார்க்கறத விட வேதாகமத்தை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலில் செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு, இல்லை ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரம் மொபைலில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேட் மாத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஆண்டவருக்கு கொடுக்காம வேறு சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த மொபைல் மொபைல் நல்லது தான், சில நேரங்களில் அது ரொம்ப நல்லது, அத்தியாவசியமான ஒன்று கூட. நீங்கள் அதில் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி தேடி கேளுங்க, வாசிங்க, படிங்க. அப்போது கர்த்தர் உங்களை எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார். ஈசாக்கை அப்படி தான் ஆசீர்வதித்தார். இதெல்லாம் தான் அவன் தியானம் பண்ணியிருப்பான். நான் சொல்லியிருப்பான், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை, நானே லேட்டாக தான் பிறந்தேன், எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்களா, என்ன கேட்டிருந்தாங்க, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எங்கள் அம்மா கேட்டிருக்கிறாங்களே. ஸோ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் தான் தியானம் பண்ணி கொண்டிருப்பான். ஆகாரின் வாழ்க்கையை தியானம் பண்ணியிருப்பான். அதே போல் ஆபிரகாமின் வாழ்க்கையும் ஆண்டவர் செய்ததை அவன் தியானித்து கொண்டிருப்பான். சரி, ஓகே. நீங்கள் இதில் ஆண்டவர் இந்த சின்ன விஷயத்தில் சொல்கிற விஷயம் நான் நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் பைபிளை தேடி வாசிக்க கேட்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகுமே தவிர, வாசல்கள் திறக்குமே தவிர, அற்புதங்கள் நடக்குமே தவிர, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே தவிர, உங்களை சுற்றி இருக்கிற பிசாசு விலகி ஓடுவானே தவிர உங்களுக்குள்ள ஜீவன் வரும். முக்கியமாக சொல்கிறேன், ஜீவன் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்குறீங்களே? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒருவேளை நம்ம இன்னைக்கு சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்தினால சாகணும் அல்லது முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வாசிங்க. ஆண்டவர் அந்த 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 எண்ணத்தையே மாற்றி, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது இது ஜீவன். இதை படிக்கிறவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே கர்த்தர் வந்தார். ஆக ஒருவேளை மரண பயத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். பைபிள் எடுத்துருங்க, அவ்வளோதான். மரணமே உங்கள் வாழ்க்கையில் வராது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு வேதனை இல்லை. ஆமென்.
அதனால வசனத்தை தேடி தேடி இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். நீங்கள் நெடுநாளாக வாழணும்னா, சாகாமல் இருக்கணும்னா, ஜீவனோடு இருக்கணும்னா, கர்த்தர் கொடுக்கிற ஜீவனோடு நெடுநாளாக உன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழணும்னா பைபிளை வாசிங்க. இந்த 1/2 மணி நேரம் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா இந்த 1/2 மணி நேரத்தில் நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப தெளிவாக நாம் கேட்குறோம். நீங்களும் கூட நிறைய பிரசங்கங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க, மெசேஜஸ் ஆயத்தப்படுத்துறீங்க. எனக்கு நல்லா தெரியும். இதை புரிஞ்சு அநேகருக்கு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆவியில நான் உணர்றேன். அப்படி நீங்க சொல்லணும்னா தயவு செய்து இனி வர காலமாவது சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு சின்ன கேள்வியோடு கூட நான் உங்களுக்கு துவங்குறேன். ரெபேக்கால ரொம்ப நல்லவங்க நான் சொன்னேன், ரைட்? ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு டிஸ்கஷன் நடந்த பொழுது அப்போ சொன்னாங்க, எப்படி ரெபேக்கால் நல்லவங்க என்று நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டே கேட்டாங்க, இந்த கேள்வி உங்களுக்கு வருமா வராதா? ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லையே, அந்த அம்மா ஓர வஞ்சனை பண்ணாங்க, இளைய பிள்ளைய நேசிச்சு பெரிய பிள்ளைய வெறுத்தாங்க. சரியான பாயிண்ட்ல அதற்கு ஒரு விடையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். இதுதான் ஆண்டோடைய வார்த்தையை தேடி வாசிப்பது. சரி, எப்படி அவங்க சிறந்த மனைவியா மாறினாங்க? எப்படி மாறினாங்கன்னா, இந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்த பிறகு இந்த அம்மாவை அவன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அடுத்த வசனமே சொல்லுகிறது, தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியிலே இதை சொல்லுகிறேன். ஆவியிலே ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு மனைவி கணவன் வீட்டுக்கு போகிற பொழுது அவ மனைவியாக போகல, இன்னொரு தாயாக போகிறாள். யாருக்கு? அந்த கணவனுக்கு இன்னொரு தாயாக போகிறாள். அந்த வீட்டில் தாய் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நீங்க என்னவா போறீங்க? மதர் ஆஃப் தட் ஹஸ்பண்டாக போறீங்க. அதுதான் இன்றைக்கு லேக்கிங். அந்த உணர்வே இல்லாம எத்தனையோ பெண்கள் தன்னை திருமணம் செய்து கொண்டிருந்த கணவனை கணவனாக பார்க்கல, பைபிள் சொல்லுது, நண்பனாக பார்க்கல. ஏன்னா மல்கியாவில் அப்படிதான் சொல்லுது, உன்னுடைய தோழனும் உன் உடன்படிக்கையின் மனைவியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய ஃப்ரெண்டாகவும் நீ பார்க்கல, உன்னுடைய கணவனாகவும் நீ பார்க்கல. அப்புறம் எப்படி நீ அம்மாவாக மாற முடியும்? ஒரு ஒரு தாய் போலவே அந்த வீட்டுக்கு நீங்க மாறிடும். அப்படி இருந்தா நீங்க எல்லாவற்றையும் சகிப்பீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு செய்றீங்க, உன் மகளுக்கு எவ்வளவு செய்றீங்க, அதை உன் கணவனுக்கு செய்யுங்க. முதல் பிள்ளை உன் கணவனாக இருக்கட்டும். அதே போல கணவனுக்கு முதல் மகள் உன் மனைவியாக இருக்கட்டும். அவள் ஒரு தோழி முதல்ல, ரெண்டாவது தான் உடன்படிக்கையின் மனைவி. அவ ஒரு ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டை எப்படி நீ ட்ரீட் பண்ணுவியோ, அவங்கக்கிட்ட எவ்வளோ சந்தோஷமா இருப்பியோ, எவ்வளவு ஆனந்தமா இருப்பியோ, சிரிச்சுட்டு இருப்பியோ, எவ்வளோ தூரம் அவுட்டிங் போவியோ, எவ்வளோ தூரம் வெளிப்படையா இருப்பியோ, எதையும் மறைக்காமல் இருப்பியோ, அது மாதிரி உடன்படிக்கை மனைவி. அந்த வசனம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிறது. அது உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவிக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய. அப்போ ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கணவனோடு கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? முதலாவது நான் சொல்வேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்வேன்? நல்ல ஃப்ரெண்டு. செகண்ட் என்ன சொல்வேன்? உடன்படிக்கையின் மனைவி. அந்த உடன்படிக்கை மீறக்கூடாது. டைவர்ஸ்ன்னு போய் நிற்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இனிஷியேட் பண்ணுவது ஆண்கள் அல்ல, பெண்களே. ஸோ இந்த டிபேட் உங்களுக்குள்ளே நான் வைக்கிறேன். நிறைய டிவோர்ஸுக்கு இனிஷியேட் பண்ணுகிறது. ஒருவேளை சண்டைகள் ஆண்களாக உருவாக்க இருக்கலாம், பிரச்சனைகள் ஆண்களாக வந்திருக்கலாம். ஆனால் டிவோர்ஸ் என்று வருகிற பொழுது பெண்களால் தான் மேக்சிமம் வருகிறதாக நமக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அதே மல்கியாவில் தள்ளுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு அர்த்தமா, டிவோர்ஸை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. நல்ல ஃப்ரெண்ட், நல்ல மனைவி, நல்ல தாயாக ஒரு கணவனுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது அந்த வீடு ஒரு குட்டி பரலோகம் போல மாறும்.
அதான் சொன்னேன், இந்த என்டையர் பைபிள்ல ஈசாக்கு ரெபேக்காலை போல ஒரு மனைவி காணப்படவில்லை. நல்ல மனைவி ஹஸ்பண்ட் காணப்படவில்லை. சரி, இரண்டாவது குவாலிட்டி என்னன்னா, அம்மாவை மாறிட்டாங்க. மகள் அம்மாவை மாறிட்டாங்க. யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஈசாக்கு. ஆனால் கவனிங்க, நான் சொல்றேன், கவனிங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 26ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் நான், ரைட்? பஞ்சம் உண்டாயிற்று. ஆமா, ரைட். அந்நாட்களிலே 6ஆம் அதிகாரம் 26 ஆபிரகாம் நாட்டில் பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவுக்கு அபிமேலேக்குக்கு கேராக போனான். கர்த்தர் உனக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்த எல்லா வசனங்களும் உங்களோட தான் பேசுறார் ஆண்டவர். நீ இந்த தேசத்தில் இருப்பா, கொடிய பஞ்சம் தானே, பரவாயில்ல இரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களை கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராகிலே குடியிருந்தான். என்னங்க இதுல இருக்கு? ரெபேக்கால் எங்கெங்க வராங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏங்க, ஒரு பஞ்சம் வருதுன்னா இந்த காலத்துல ஒரு கணவன் கடன் படுறான்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு வேலை போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதியில அப்படியே பெட் ரிடனா மாறுறான், அல்லது பயன்படாத ஒரு வெஜிடபிளா மாறுறான்னு வச்சுக்கோங்களேன். உலகம் இப்ப நடக்கிற காரியம் என்ன சொல்லுங்க? கணவனை விட்டு ஓடி போயிடுவாங்க. யதார்த்தமான உண்மை தானே இது? அப்படியே எப்படி திருப்பி சொல்றேன், ஒரு மனைவி வேலை செய்யறாங்க, மனைவி நல்ல குடும்ப வேலையும் செய்யறாங்க, வீட்டு வேலையும் செய்யறாங்க, பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் போயிட்டு வேலை போய் அவங்களால வீட்டு வேலை செய்ய முடியும், வெற்றிடாக மாறுகிற பொழுது கணவனுடைய எண்ணம் என்னவா இருக்கு தெரியுமா? அவளை விட்டுடணும், வேறு ஒருத்தையை பார்க்கணும். என்ன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் ஆண்டவர் கொடுத்த கற்பனையா? இதுதான் ஆண்டவர் கொடுத்த பிரமாணமா? ஆண்டவர் இப்படிதான் நம்மளை வாழ செய்தாரா? சரி, அப்படி நீங்க பிரிஞ்சு போறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது? ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது? சாபம் தான். ஏன்னா கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான. கையை பிடிச்சு நம்ம திருமணத்துல சொல்லுவாங்க இல்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையில இல்ல, அந்த வாக்குத்தத்தம் எங்க போச்சு? ஒருவேளை ரெபேக்கால் என்னம்பா என்னாச்சு, இப்படி ஒரு பஞ்சம் வந்துடுச்சு, சரி நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல தான் வீடு, எலியேசர் கொண்டு வந்த வீடு பக்கத்துல தானே, என்ன ஒரு டிராவல், கொஞ்சம் தூரம் டிராவல். எங்க அண்ணன் வீட்டுல, எங்க அப்பா வீட்டுல, எங்க அம்மா வீட்டுல, இதுல வேற குழந்தையும் இல்லை, அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்திருக்கும். கணவனை சார்ந்து இருந்தார். ஏற்ற தாழ்விலும் வறுமையிலும் வாழ்விலும் கணவனோடு கூட எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனைவிக்கு கடமையாக இருக்கிறது, ரைட்? அதே போல கணவனும் மனைவியோடு கூட இணைந்து இருக்கணும். எந்த சூழ்நிலையும் வேலை செய்தாலும் சரி, வேலை செய்யலனும் சரி, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, அவளோடு கூட நீங்க சேர்ந்து இருக்க வேண்டும். இங்க 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 சூழ்நிலை இப்படி மாறுது, பஞ்சம். ஆனா அந்த பஞ்சத்துக்காக அவங்க சொந்த வீட்டுக்கு, பிறந்த வீட்டுக்கு அவங்க ஓடி போகல. பைபிள்ல நீங்க நிறைய பார்த்துக்கலாம். நிறைய பேர், நிறைய இந்த காலத்துல சொல்றேன், ஒருவேளை கணவன் அப்படியே குறைஞ்சி பட்டினியா போறான்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போகிற நிறைய
மனைவி ஒரு பக்கம் இந்த பக்கம் தாழ்ந்து போகும் பொழுது மனைவி விட்டு பிரிந்து போகிற கணவன் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம், இந்த காலை ஜெபம் என்பதுனா வித்தியாசமா போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப ப்ராக்டிக்கலா போய் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் எல்லாருக்கும் பேசி கொண்டிருக்கிறார், இன்க்ளூடிங் மீ. அவர் பேசுகிறதெல்லாம் அவ்வளவு தெளிவா என் காதுகளிலே இன்பமாய் கேட்கிறது. நீங்களும் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல மனைவியாக இருந்தார், பியூட்டிஃபுல் வைஃப். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் ரெபேக்காளை குறித்து. இங்க ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதா இருந்தான். அதுக்கப்புறம் என்னன்னா, மலடியா இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தரோட வேண்டுதலை கேட்டறினார். அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ரைட், நல்ல மனைவி, பியூட்டிஃபுல்லான வைஃப், பிரியமானவர்கள். இப்போ நேரம் என்னாதுன்னு தெரியல, ஆனாலும் இதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்து நல்ல மதராக இருந்தார். நான் கேட்ட கேள்விதான் முதல்ல, எப்படி ஏன் நீங்க நல்ல மதர்ன்னு சொல்லுவீங்க? அப்பா ஏசாவை பேக் பண்றாரு, அம்மா யாக்கோபை பேக் பண்றாங்க. யாக்கோபுக்காக பல தில்லுமுள்ளுகளை செய்றாங்க, யாக்கோபுக்காக பல தந்திரங்களை செய்றாங்க. என்ன தந்திரம்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அவங்க ஒரு வசனம் இருக்கு, ஐயோ எங்க அப்பா சபிப்பாரு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சாபம் என்மேல் வரட்டும், பயப்படாத, பயப்படாத மகனே, அந்த சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லி அனுப்புகிறாள். 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12ஆம் வசனம். ஒருவேளை என் தகப்பன் 12 என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணு கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இவ்வளவு இவ்வளவு டாக்டர்ஸ், இவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து ஏன் இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரெபேக்காள் வாங்கி தர வேண்டும்? தப்பு தானே? எத்தனை பேர் அது தப்புன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். ஆமா, ரெபேக்காள் செய்தது பயங்கர தப்பு. தலைச்சின் பிள்ளை ஆசீர்வாதம், மூத்த மகன் ஆசீர்வாதம், அது புத்திர ஸ்வீகாரம், அதெல்லாம் ஏசாவுக்கு தானே போனோம். அதுக்கு தானே ஈசாக்கு நல்ல தகப்பனவன், நல்ல கணவனவன், பக்தி உள்ளவன், தியானிக்கிறவன். அவன் செய்தது சரியா அல்லது ரெபேக்காள் செய்தது சரியா? இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சா? நாளைக்கு பேசிடலாமா? இந்த சஸ்பென்ஸ் வேணாம் இல்லை நாளைக்கு பார்க்கலாமா? ஒரு முக்கியமான டாபிக் இது, முக்கியமான டாபிக். ஏசா ஈசாக்குக்கு அவ்வளோ பிரியமான சஞ்சரி. அது ஆடு என்ன செய்யறான்? வேட்டை வனசஞ்சரி. அவன் காட்டில் வேட்டையாடி அவ்வளோ பலசாலி அவன். ஆனா இவர் எப்பவுமே வீட்டிலே அம்மாவோட கூட இருப்பார். அவர் யாரு? யாக்கோபு. அவர் வீட்டிலே இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். ஏன் இந்த பாகுபாடு? இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். எதுக்கு ஈசாக்குடைய கண்கள் சின்ன வயசுலயே கூட கெட்டு போகணும்? சின்ன வயசுலயே கண்கள் மங்கலாய் போயிடணும், இல்லை கண்கள் போயிடணும். சரி, 3 கேள்வி நான் வச்சேன். ஈசாக்கு ஏன் ஏசாவை ஆசீர்வதித்தான்? அதற்கு காரணம் உண்டு, ஆசீர்வதிக்கணும்.
ஏன் ரெபேக்காள் யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக சூழ்ச்சி செய்து பெற்றுக் கொடுக்க வேண்டும்? மூன்றாவது, ஏன் ஈசாக்குடைய கண்களை கர்த்தர் குருடு ஆக மாற்றணும்? இதற்கெல்லாம் விடை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல அம்மாவாக இருந்து அவங்க செய்த காரியத்தை நாளைக்கு சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஈசாக்கு தியானித்தான். அவனுக்கு ஒரு நல்ல வரன் கிடைத்தது, மனைவி கிடைத்தான். சாயங்கால வேளையிலே தியானித்தான். பிரியமானவர்களே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானிக்கிறான். அதிகாலையிலே நான் 1/2 மணி நேரமா தியானிக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்த ஆண்டவர் சொல்வார், ஒரு நன்மையும் குறையப்படாது. உங்களுக்கு ஜீவன் பரிபூர்ணமா வரும். ஒவ்வொரு நாளும் நீங்க தியானிக்கின்ற பொழுது அந்த மரண கட்டு, மரண நாள், மரண தேதி எல்லாம் தகர்த்தப்பட்டு நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், காணும்படி செய்வேன். வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்தை திறக்கும் பொழுதெல்லாம், அவருக்கு வாசத்தை கேட்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் இயேசு நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு பஞ்சம் வரும்னா முன்கூட்டியே சொல்லிடுவார் ஆண்டவர் முன்னாடியே தம் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், பஞ்சம் வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, விபத்து வரப்போகுது, அழிவு வரப்போகுது, கோவிட் வரப்போகுது, இவை சங்காரம் வரப்போகுது. அதற்கு முன்னாடியே நம்மை ஆயத்தப்படுத்தி நீ அங்கேயே தங்கியிரு, நீ பாதுகாப்பா இரு என்று சொல்லுவார். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஈசாக்கை போல நாங்கள் மாறி இருக்கிறோம். ஈசாக்கை போல நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பஞ்ச நாட்களிலே எங்களை தப்புவீங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, அன்று ராஜா ரெபேக்காளை எடுத்துக்கொள்ள நினைத்த பொழுது கர்த்தர் ராஜாவின் குடும்பத்தை வாதித்தார். ரெபேக்காளின் நிமித்தமும் ஈசாக்கின் நிமித்தம் அடுத்த சோதனை காலம் வருகிற பொழுது ஆண்டவர் விசேஷமா இன்னொரு சோதனை நான் மறந்து போனேன். ஆண்டவரே, எல்லா இடத்தை துருத்தி போட்டாங்க, தண்ணி கூட இல்லை. ஆபிரகாம் தோண்டின எல்லா கிணறையும் துருத்தி போட்டாங்க. ஈசாக்கு ஒருவனை தவிர, ஈசாக்கு ஒருவன் தான் அந்த கிணற்றெல்லாம் திரும்ப தோண்டினான். அதற்கு உதவியாக இருந்தது அவருடைய மனைவி. இன்பத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் சோர்விலும் மலட்டு தன்மையிலும் இந்த நாட்களிலே மலடு வருகிற பொழுது, இந்த நாட்களிலே குழந்தையின்மை வருகிற பொழுது, ஃபர்டைலிட்டி பிரச்சனை வருகிற பொழுது, அநேக கணவர்களும் மனைவிகளும் பிரிந்து போகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி செய்தி வருகிற பொழுது, மனைவிக்கு குழந்தை பிறக்க முடியாது என்று செய்தி வருகிற பொழுது, இருவரும் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்கு ரெபேக்காலும் பிரிந்து போகவில்லை. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பிள்ளைகளே, பின்னுங்க, நல்ல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு கடுத்த கர்ப்பத்தை திறப்பீரன்னா, இன்னைக்கு எங்க கர்ப்பத்தை திறப்பீராண்டவரே. 100 மடங்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல வருதுமா. நான் சொல்றேன், 100 மடங்கு. உங்களை கீழே பள்ளத்துல தள்ள பார்த்த எதிரி, உங்களை பஞ்சத்துல தள்ள பார்த்தவங்க எதிரி வெட்கப்படும்படியாக அநேகர் கண்களுக்கு முன்பாக 100% இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே அதுதான். ஈசாக்கு விதைத்தான், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை பெற்றார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் அவனை கண்டு பொறாமைப்பட்டார்கள். கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் பொறாமைப்படுகிற அளவுக்கு செய்வார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து எங்களை ஆசீர்வதியும். இந்த வியாதிஸ்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதியை மாற்றும், படுக்கையை மாற்றும். எழும்பு, எழும்பு மகனே, எழும்பு. சீயோனை இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்தில் எழும்புவேன். இயேசுவின் நாமத்திலே கட்டி குணமடையும். இயேசுவின் நாமத்திலே கேன்சர் குணமாகும்.
இயேசுவின் நாமத்திலே கால்கள் இருக்கிற வலிகள் நீங்கும், வெடிப்புகள் மறையும். இயேசுவின் நாமத்திலே டயபெட்டிக் குணமாகும். இயேசுவின் நாமத்திலே கணையம் குணமாகும். இந்த நாட்களிலே நிறைய கல்லீரல் பிரச்சனைகள் வருகிறதுபடினாலே கல்லீரல் குணமடையும், இருதயம் சுகமடையும். எல்லாம் பிளாக் இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. எல்லா பிளாக் நீங்க செக் பண்ணி பாருங்க, அங்க பிளாக்கே இருக்காது. கர்த்தர் ரத்தத்தை ஊற்றி அதை குணமாக்கி இருக்கிறார். அக்னியை அனுப்பி எல்லா கேன்சர் செல்களையும் அழித்திருக்கிறார். இப்பொழுதே வீடு வாங்குவீங்க, வாசல்கள் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். உங்க கடன்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். ஓ, பரலோகத்திலிருந்து உனக்கு தாசை, நீங்க கேட்டிராத விசுவாசியாதிருந்த அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் பார்க்க போறீங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே டியூஸ்டே நீங்க ஒரு பெரிய செய்தியை கேட்பீங்க, நல்லதை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நடியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுங்கப்பா. இன்னும் அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லுங்க, அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. இதில் பார்ட்னராக என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதில் பார்ட்னரை கொண்டு வந்து சேருங்க. இது ஒரு ஃபேமிலி ப்ரேயர், இது ஃபேமிலி தியான கூட்டங்கள். இது எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய பார்ட்னர்ஸை கொண்டு வாங்க ஆண்டவரே. இதுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டர்ஸை கொண்டு வாங்க, ப்ரேயர் பண்ணுகிற ப்ரேயர் வாரியர்ஸை கொண்டு வாங்க, நல்ல தகப்பனை போல தாயை போல இதற்கு உதவி செய்கிற உதவி ஆட்களை கொண்டு வாங்க. அன்று இயேசுவுக்கு பெண்கள் அநேகர் உதவி செய்தாங்க, அதே போல எங்களுக்கும் ஜபத்திலேயும் தாங்குவதிலேயும் உதவி செய்கிற அநேகரை கொண்டு வாங்க. இதை இன்னும் உலகமெங்கும் அறிவிக்க தேவன் உதவி செய்யுங்க. வேதாகமத்தை நாங்கள் அப்படியே உண்மையாய் பற்றி கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.